ஓம் நமச்சிவாய நமக. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. சுவாமி, இந்த சாட்சி பாவனை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன அதான் சொல்லுங்களேன் சாமி. ஆமாம், சாட்சி பாவனை அப்படின்றது தான் நம்ம தியானத்தினுடைய அடிப்படை. அதுதான் தியானத்தினுடைய ஒரு மைய புள்ளி. சரிங்களா? இப்போது சாட்சி பாவனைனா நம்ம நிகழ்காலத்தில் முதல்ல இருக்கணுங்க. நிகழ்காலத்தில் நிகழற ஒன்றுக்கு பேர் தான் சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது நிகழ்காலம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலம்னா என்ன, எதிர்காலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். இந்த கடந்த காலம், எதிர்காலம் இதை பற்றி எல்லாமே நம்ம சிந்தனை மூலமாக தான் கொண்டுன்னு வரும். அப்போ சிந்தனை மூலமாக நம்ம கொண்டுன்னு வரும்போது மனதை அதுக்கு உள்ளே நம்ம செலுத்துகிறோம். அப்போ நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மனது தானாக வரும். அந்த சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் அது கடந்த காலத்துக்கு நாம் போயிடுவோம், அல்லது நடக்காத வராத எதிர்காலத்துக்கு போயிடுவோம். அப்போது இந்த சாட்சி அப்படிங்கிறதுக்கு 3 விதமான ஒரு தன்மைகள் இருக்குங்க. இந்த 3 விதமான தன்மைகளும் ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்டு லயித்து இருக்குது. ஒன்று சிந்தனை அல்லது எண்ணம், அடுத்தது விழிப்புணர்வு அப்படிங்கிறது. இதுதான் ஒன்றுக்கு ஒன்று உடன்பட்டு இருக்கிறது. இப்போ சாட்சி பாவனையில் நம்ம ஒரு மைய புள்ளியில் இருக்கிறோம் அப்படின்னா நாம் ஒரு பொருளை பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு ரோஜா மலரை பார்க்குறோம். அந்த ரோஜா மலரை நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு சிந்தனையை அதுக்கு உள்ளே செலுத்துகிறோம். அப்போ நாம் ஒரு சிந்தனையை அதுக்கு உள்ளே செலுத்தும் போதே அந்த ரோஜா மலருக்கு ஒரு மதிப்பீடு கொடுக்குறோம். அந்த ரோஜா சிவப்பு கலராக இருக்குது, அழகாக இருக்குது, நறுமணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிந்தனையை கொடுக்குறோம். அப்போ நம்ம எந்த நிமிடத்தில், எந்த நொடியில் நம்ம ஒரு சிந்தனையை அதுக்குள்ளே நம்ம புகுத்திட்டோமோ அப்போவே அந்த ரோஜாக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள சாட்சின்றது போயிடுது. நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்து அடுத்த நிமிடமே என்ன பண்ணுறீங்கன்னா கடந்த காலத்துக்கு போகிறீங்க. அப்போ அந்த கடந்த காலத்துக்கு உங்களை கொண்டு செல்வது எது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை. அப்போ அந்த சிந்தனை அப்படின்றது நம்ம வச்சிருந்தாலே நாம் நம்ம பார்க்குற ஒரு பொருளுக்கு வர்ணம் தீட்டிடுவோம், அல்லது அதுக்கு ஒரு தீர்மானம் கொடுத்துருவோம். இது இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குது, அல்லது அசிங்கமாக இருக்குது, அல்லது அந்த ரோஜா ஒரு பெண் சூடிக்கொண்டு இருந்தால் அந்த ரோஜாவை நான் ஒரு சிலைக்கு வழிபாடுக்காக வைத்து மாலையாக போட்டேன் அப்படின்ற மாதிரி நாம் நிறைய நம்ம சிந்தனைக்கு உள்ளே போயிட்டு நம்ம கடந்த காலத்துக்கு போயிடுவோம். கடந்த காலத்துக்கு நம்ம போனாலே நமக்கு என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா நமக்கு நிகழ்காலம் தெரியாது, கடந்த காலத்துக்கு தான் போயிடுவோம். நமக்கு ஏற்படுற நிறைய துன்பங்கள் இருக்குது இல்லைங்களா? எல்லா துன்பங்களுமே நாம் நிகழ்கால நிகழ்வுகளை சாட்சியாக பார்த்தா நமக்கு எந்த விதமான துன்பம் இருக்காது. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த நிகழ்கால நிகழ்வுகளை எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு தீர்மானம், ஒரு மதிப்புரை செஞ்சு நாம் மனதுன்றதை உள்ளே புகுத்தும் போது அந்த மனதுன்றது என்ன நிகழ்வுகள் கொடுக்குது, மதிப்பீடுகள் கொடுக்கும்போது அது ஒரு கடந்த கால நிகழ்வாக மாறிடுது. உதாரணத்துக்கு ஒரு நீரோடையில் நம்ம ஒரு நீரை பார்க்குறோம். நம்ம பார்க்குற நீர் அவ்வளோதான், நம்ம பார்க்குறது லயித்து பார்க்குறோம். அந்த நீர் எங்கேருந்து வருது, எது அடி, எது முதல், இதெல்லாமே நம்ம சிந்தனைக்கு போட்டு ஒரு தீர்மானத்துக்கு வரும். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாலே அதுக்கு பேர் சாட்சியே கிடையாது. நாம் தியானத்தினுடைய ஒரு மைய புள்ளியில் இருந்து விலகி ரொம்ப தூரமாக போயிடுறோம் நம்ம. அதனால் நம்ம ஒரு பொருளை ஒரு பொருளாக பார்க்குறோம். நான் பார்க்குறவன், பார்க்கப்படும் பொருள் அது. இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு உறவு என்னென்னா அந்த ரோஜா மலர் அந்த இருப்பு நிலையில் அது இருக்குது,
நானும் என்னுடைய இருப்பு நிலையில் இருக்கேன். இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு பார்த்தல் மட்டும்தாங்க. அந்த பார்த்தல் மட்டும்தான் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சாட்சி நிலை சொல்லணும். அப்படி இல்லைன்னா சாட்சி பாவனை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதில் நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டுமே புகுத்தக்கூடாது. நம்ம தியானத்தில் உட்காடுறோன்னா நம்மளுடைய முதல் படியே வந்து எண்ணங்களை அகற்றுவது. எண்ணங்களை அகற்றுனாலே நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு குளத்துக்கு போகிறோம். அந்த குளம் வந்து தெளிவில்லாத கலங்கி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வந்து காற்று இருப்போம். அந்த காற்று இருக்கும் வரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொறுமையாக இருப்போம். அந்த பொறுமையாக இருக்கும்போது அந்த தண்ணி தெளிவற்ற நிலை வரும்போது நம்ம அதை பருக ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தியானத்தில் உட்காரும்போது நமக்கு சிந்தனைகள் வரதான் செய்யும். அந்த சிந்தனைகள் வர இடம் தான் வந்து நமக்கு வந்து மனசு அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன, மனசை ஒடுக்கணும், மனசை அடக்கணும். மனசெல்லாம் அடக்கவே முடியாது. அதை உள்ளே போகிற சிந்தனைகள் அல்லது எண்ணங்கள் அது இல்லாமல் பண்ணி எதை ஒன்றையுமே அதுவாக இருக்கிற இருப்பு நிலையில் நாம் வந்து பார்க்க கற்றுக்கணும்னா அது சாட்சி பாவனையினுடைய முதல் படி. அதுதான் அடிப்படை. இதுதான் நிறைய பேர் வந்து நழுவ விட்டுருவாங்க. நான் தியானம் பண்ணுறேன் சாமி, நிறைய சிந்தனைகள் எனக்குள்ளே ஓடிக்கினே இருக்குது அப்படின்னா சிந்தனைகள் வரதான் செய்யும். எல்லாமே வந்து ஒரு பழக்கத்தில் தான் வரும். நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் தெரியாது. நம்ம தாய் நம்மளை குளிப்பாட்டி விடுவா. அந்த குளிப்பாட்டி விடும்போது நம்ம அதிகமாக அழுவோம். குழந்தையில அழும்போது வந்து தாய் என்ன பண்ணுவா, ஐயோ சாமி நான் பெற்ற சாமி அப்படின்னுவா. அவளுடைய ஆசைகளுக்கான அத்தனை வார்த்தைகள் சொல்லும்போது அந்த குழந்தை எல்லாமே ஒரு சாட்சியாக தான் பார்க்கோமே தவிர எந்த ஒரு சிந்தனையும் அந்த குழந்தைக்கே இருக்காது. குழந்தைகளுடைய பார்வைன்றது இல்லைங்களா, அதுதான் உண்மையான சாட்சி பாவனை. ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல் என்றது இருக்காது, வார்த்தைகள் என்றது இருக்காது. அது வந்து எல்லாத்தையுமே பார்க்கும். நமக்கு பகைவன்னு சொல்கிற ஒரு மனிதரை கூட அந்த குழந்தை பார்த்து சிரிக்கும். நமக்கு ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு மனிதரை கூட அந்த குழந்தை என்ன பண்ணும், அமைதியாக இருக்கும். அதனால் குழந்தைகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா அந்த சாட்சி பாவனை அப்படின்றது குழந்தைகள்கிட்ட தான் அதிகமாக காணப்படும். அந்த குழந்தைகளுடைய தன்மை சாட்சி பாவனையாக இருக்கிறதுனால தான் நாம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் நம்ம சாட்சி பாவனுடைய அடிப்படை அப்படின்னா குழந்தைகளை நம்ம வந்து மனசில் லயித்துக்கினோம்னா நமக்கு சாட்சி பாவனை கிடைக்கும். எந்த ஒரு சிந்தனையும் அற்று இருப்பது சாட்சி பாவனை. உதாரணத்துக்கு நாம் வந்து ஒரு காஃபியை குடிப்போம். அந்த காஃபியை குடிக்கும்போது அமைதியாக நாம் வந்து குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து குடிச்சிக்கினே இருந்தோம்னா எந்த ஒரு சிந்தனையுமே இருக்கக்கூடாது. சிந்தனை தான் நமக்கு வந்து சிரமத்தை உண்டாக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன, சிந்தனை தான். மௌனமாக இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவனை மௌனிப்பா, எது சொன்னாலும் அவன் ஏற்றுப்பான்பான், ஏற்புரைக்கு உரியவன்பான்னு சொல்லிடுவாங்க. அதனால் சிந்தனை அற்று இருப்பது அப்படின்னு தான் சால சிறந்தது. அதனால் நம்ம காஃபியை குடிக்கும்போது அமைதியாக நம்ம குடிக்கும்போது அதனுடைய தன்மை அப்படின்றது வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம சிந்தனையற்ற நிலைமையில் நம்ம வந்து குடிப்போம். அதனால் நம்ம காஃபி குடிக்கிறதுன்றது கூட ஒரு தியானம். அடுத்தது நாம் வந்து நடந்து போகிறோம். நடந்து போகும்போது ஒரு மரத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மரத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த மரத்தில் எத்தனை கிளைகள் இருக்குது, எத்தனை பூ பூத்துருக்கு, அதனுடைய அடிபாகம் எப்படி இருக்குது, வேர் எப்படி இருக்குது, நம்மளுடைய சிந்தனைகளை அதுக்கு உள்ளே நம்ம புகுத்தக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய இருப்பு நிலை நடக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து நினைக்கணுமே தவிர வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பழகிறதுக்கு வந்து நிறைய சிரமங்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா விழிப்பு நிலை அப்படின்ற ஒன்றத்தை வந்து நம்ம எடுத்துன்னு வந்துடும். எதை ஒன்று நம்ம மறந்துட்டோமோ அதை திரும்ப நம்ம கொண்டுன்னு வர்றது எதிரான விழிப்பு நிலை. நம்ம வீட்டில் வந்து பூட்டிட்டு வரோம். அப்போ பூட்டிட்டு வந்துட்டு ஒரு 1/4 கிலோமீட்டரோ அல்லது 1/2 கிலோமீட்டரோ போட்டு நம்ம மனசு சொல்லும், ஐயோ வீட்டை பூட்டுறணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ 1/2 கிலோமீட்டர் போகிறதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு விழிப்பு நிலை வருது இல்லைங்களா? அந்த மாதிரி விழிப்பு நிலை அப்படின்றத நம்ம வந்து பயிற்சி மூலயமா கொண்டுன்னு வரும்போது நாம் இப்போ வீட்டை விட்டு கிளம்புறோம், அதனால் வீட்டை பூட்டுறோம். வீட்டை பூட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூட்டிட்டோன்ற நம்ம மனசில் பதிஞ்சிடும். அப்போ விழிப்பு நிலை. எந்த ஒரு செயலுமே வந்து எடுத்தவனே வந்து யாராலையும் சுயமாக செய்ய முடியாது. அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. அப்போது அந்த பயிற்சி நமக்கு வந்து சரியாக வரலைன்னா அப்பப்போ வந்து எப்படி வாத்தியார் வந்து இவன் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் குட்டி சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம விழிப்புணர்வை மறுபடியும் எடுத்துக்கின்னு வரும்போது நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், எண்ணமற்ற நிலைமையில் ஒரு சாட்சி பாவனையாக நம்ம இருப்போம். அதனால் நடக்கும்போது நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னா அந்த பொருளை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம அந்த பொருள் மீது எந்த தீர்மானங்களையும் கொடுக்கவே கூடாது. ஒரு இசையை நம்ம வந்து கேட்குறோம், அந்த இசையை கேட்கும்போது அந்த இசையினுடைய ஒளி மட்டும்தான் நம்மளுடைய காதில் படணுமே தவிர அந்த இசை யார் இசைச்சது, எந்த கருவி இசைச்சது அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு உள்ளே நம்ம போகக்கூடாது. அப்போ அந்த சிந்தனைக்கு உள்ளே போயிட்டாலே நமக்கு வந்து சாட்சி நிலையில் நம்ம இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். திரும்ப நம்ம வந்து விழிப்பு உணர்வை வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கோம், திரும்ப நம்ம இதோட வந்து லயிக்கணும்னா எந்த விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கறது ஒரு பார்வையாளனாக தான் பார்க்கணுமே தவிர மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கவே கூடாது. சிலர் எனக்கு நல்ல தூக்கமே வரமாட்டேன்றது சாமி, நான் நல்ல தூக்கம் வர்றது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. நல்ல தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் எந்த சிந்தனையுமே இல்லாத உங்களுடைய மூச்சு இருக்குது இல்லைங்களா, மூச்சை மட்டும் எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியே வருது இதை மட்டுமே நீங்கள் வந்து கவனிச்சிக்கினே இருந்தால் போதும். ஆனால் அந்த மூச்சை கவனிக்கிறதும் அப்படின்றதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு மூச்சை வந்து ஒரு 5 செகண்டு கவனிப்போம், திரும்ப நம்ம விட்டுருவோம். அப்போ நம்ம திரும்ப விட்டுட்டோம், நம்ம வந்து திரும்ப அதை வந்து நம்ம மூச்சை கவனிக்கிற நிலையில் கொண்டுன்னு வரணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வை நம்ம பயன்படுத்தணும். அப்போது நம்ம வந்து விழிப்புணர்வை பயன்படுத்தும் போது நம்ம திரும்ப மூச்சை கவனிக்க தொடங்குவோம். அந்த மாதிரி நம்மளுடைய மூச்சை தொடர்ச்சியாக கவனிச்சிக்கினே இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே ஆழ்ந்த நித்திரை வந்துடும், கனவுகள் அற்ற ஒரு நித்திரை வந்துடும். எந்த ஒரு மனுஷனுக்கு கனவுகள் இல்லாத ஒரு உறக்கம் வருதோ அவன் வந்து சிந்தனை அற்ற மனிதன். மறுநாள் காலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக அவன் எழுந்து அவனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால தான் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருமே வந்து தியானத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தியானத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது. உட்கார்ந்த சிந்தனைகள் அப்படின்றது சிதறும். சிந்தனைகள் அற்ற தன்மை வரணுன்றதுக்காக தான் ஒரு குகைக்கு போவாங்க. குகைன்றது ஒரு மலை பகுதியில் தான் இருக்கும். அந்த கொலையில் போய் உட்காந்துட்டு அவங்க அமைதியாக வந்து தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தியானத்தினுடைய அடிப்படையில் அவங்க வந்து என்ன அடையிறாங்கன்னா ஒரு சாட்சியாக பார்க்குறாங்க. அவங்க வந்து எதை சாட்சியாக பார்க்குறாங்களோ அதுதான் நம்ம கண் முன்னாடி தோன்றும். அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்விகல்ப சமாதி நிலை அப்படின்வாங்க. எந்த ஒரு கடவுளோட உருவத்தை மட்டுமே நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த கடவுளோட உருவம் தான் தெரியும். அதுதான் வந்து நாம் வந்து நான் கடவுளை கண்டேன் அப்படின்னா அதுக்கும் அடுத்த நிலை இருக்குது. அந்த ஒரு உருவமற்ற தன்மையும் நமக்கு தேவையில்லை, எண்ணங்களே தேவையில்லை. அதுக்கு அடுத்த நிலை வந்து ஒரு நிர்வாண சமாதி நிலைன்வாங்க. நிர்வாண நிலை எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து விட்டு துறக்கிறதுக்கு தான் நிர்வாண சமாதி நிலை. நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க. அதில் எண்ணமற்ற தன்மை இருக்கும். அது அடையிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தியானத்துமோ அல்லது 3 மணி நேரம் தியானமோ 4 மணி நேரம் தியானத்திலையோ நமக்கு வந்து கிடைக்கும். அது முழுக்க 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 நம்ம இல்லாத ஒரு தன்மை, நம்ம யார் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு சொல் ஆடல்களோ மொழியோ எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல ஒரு மௌனம் மட்டும்தான் இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் யாருன்னா என் பேர் குப்புசாமி, என் ஊர் தர்மபுரி, எங்கள் அப்பா பேர் கந்தசாமி, எங்கள் அம்மா பேர் குப்பையா குப்பம்மா அப்படின்னு சொல்லுவேன். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் பிஎல் படிச்சிருக்கேன்,
நான் இங்கெங்கெல்லாம் பணி செஞ்சேன் கொண்டேன் அப்படின்ற அந்த அகங்கார தன்மையில் வருது இல்லைங்களா அந்த நான். அந்த நானுன்றது ஒரு இல்லாத நிலைமை தான் வந்து ஒரு சாட்சி நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடங்கி இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த அகங்காரத்தை அழித்தோம்னாலே நம்ம வாழ்க்கையினுடைய அதிகாரமான ஆத்மார்த்தமான நிர்மலமான ஒரு நிலைமையை அடையலாம். அதுதான் ஏகாந்த நிலைன்னுவாங்க. எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிற ஒரு நிலை. அந்த நிலை நம்ம அடையிறதுக்கு தியானம்தான் நமக்கு வந்து கை கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே கை கொடுக்காது. அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகள் கூட ஆறுதலுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளுடைய பிரச்சனைகளையோ நம்ம கஷ்டத்தையோ துன்பங்கத்தையும் நம்ம பகிர்ந்துப்போம். தாய்கிட்டையோ தகப்பன்கிட்டையோ மகன்கிட்டையோ மகள்கிட்டையோ நட்பு வட்டாரங்கிட்டே நம்ம பகிர்ந்துக்கும் போது நமக்கு அதனால என்ன கிடைக்குதுன்னா எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கிறதே கிடையாது. அதில் கிடைக்கிறது முழுக்க 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 ஒன்று நமக்கு வந்து இறக்கப்படுறாங்க நம்ம நினைக்கிறோம், அல்லது நாம் வந்து ஆறுதல் அடைஞ்சதற்கான ஒரு வழி, அவ்வளோதான் நமக்கு கிடைக்கிறதே தவிர அதில் ஒரு தீர்வு கிடைக்குதானா தீர்வுன்றதே கிடையாது. அப்போது நமக்கு பிரச்சனைகளுடைய மூல காரணம் எல்லாமே வந்து வெளியே இருக்கிற பொருட்கள் மேலே நாம் வந்து ஒரு பற்றுதல் வைக்கிறோம். இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பற்றுதல் வைக்கிறோம். அதிகமாக பற்றுதல் யார் வைப்பாங்க அப்படின்னா தேவைக்கு மட்டும் வாழறவன் வைக்கவே மாட்டான். அதீத பற்றுகள் ஆசைக்கு வாழறான் இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு ஆசைக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் வாழறவன் தான் பற்றுகள் அதிகமாக வைப்பான் பொருட்கள் மேலே. அந்த பற்றுகள் வச்சாலே நம்ம வந்து நம்ம வந்து ஆரம்பித்து விடுறோம் அப்படின்னா துன்பத்தினுடைய முதல் படியை நாமே கொளுத்தி போடுறோம்னு அர்த்தம். அப்போ துன்பத்தினுடைய அடிப்படையை நம்ம வந்து கொளுத்தி போட்டோம்னா அது என்ன பண்ணும், அது பின்னாடி அதிகமாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு முழு காரணமே நம்ம வந்து அகங்காரமாக இருக்கிறோம். அந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிற கோபம், பொறுமையின்மை, அதிகமான வார்த்தையை உதிர்த்தல், ரொம்ப அதிகபட்சமாக நம்ம வந்து ஒருத்தரை வசைப்பாடணும்னா என்ன வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம், ஆணுறுப்பை பற்றியோ பெண்ணுறுப்பை பற்றியும் தான் நம்ம வந்து உபயோகப்படுத்த முடியும். அதுதான் அவனுக்கு திருப்தின்னு சொல்லி உபயோகப்படுத்துகிறான். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே, இந்த தடித்த வார்த்தைகள், கனமான வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணும், உனக்கும் அடுத்தவனுக்கும் உள்ள உறவுல வந்து துண்டிப்பு ஏற்பட்டுரும், பிரிவு ஏற்பட்டு விட்டுரும். அப்போது நாம் வந்து இந்த தடித்த வார்த்தைகள் கனமான வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு துண்டிப்பு ஏற்படுது, பிரிவு நிலை ஏற்படுதுன்னா நம்ம எதனால் இதெல்லாம் அடைஞ்சோன்னா அகங்காரம் அப்படின்ற ஒன்றால தான் அடைஞ்சோம். இப்போது நம்ம சாத்வீக குணம் அடைஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து அன்பு, கருணை, இரக்கம், பரிவு இதை மட்டும்தான் வந்து தன்னகத்தே கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய இருப்பு நிலையே அப்படி தான் இருக்கும். அவங்க எந்த ஒரு பிரச்சனைன்றதை கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரச்சனைன்றது நமக்கு உள்ளுக்குள்ளே வருது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது எது அப்படின்னா அகங்காரம்னு ஒன்று. அந்த அகங்காரம்னு சொல்லி உள்ளே இருக்கிற அழுக்கை தூக்கி நம்ம வெளியே போட்டோம்னா எப்படி நமக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிக்கிச்சுன்னா துப்பிடுறமே தவிர அதை வந்து அது உள்ளுக்குள்ளவே நம்ம வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. அது மாதிரி நமக்கு தேவையற்ற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கர்ம இயந்திரங்கள் மூலமாக வந்து வெளியே வந்து நம்ம வந்து கழித்து விட்டுறோம், நம்ம வெளியே விட்டுறோம். கர்ம இயந்திரங்கள் மூலமாக கழிக்கிற அத்தனையுமே கழிவு, தேவையற்ற ஒன்று. அப்போ அந்த நம்ம கழிவுகளை கழிக்கிற மாதிரி அகங்காரம் அப்படின்ற ஒன்றத்தை நம்ம கழிச்சிட்டாலே நம்ம பரிபூரண ஆனந்தத்தில் இருப்போம். அந்த ஒரு அகங்காரத்தை கழிச்சிட்டு ஆனந்தத்தை அடையிற தன்மை தியானத்தில் கிடைக்கிறது. அப்போ அந்த தியானத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கிறோன்னா சாட்சி நிலையாக தான் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு மனிதர்களுமே அதிகமாக அவங்கள பற்றி அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ளும்போது அதனால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிரிவு தாங்க கிடைக்கும், துன்பம் தாங்க கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் ரொம்ப வந்து பாசம் வச்சுருந்தேன், ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா அல்லது அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னா நீ ஏன் அவனோட பற்றி அதிகமாக அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஏன் அவங்ககிட்ட அதிகமாக நீ வந்து உறவாடலை, ஏன் அதிகமான வார்த்தைகளால் அவங்ககிட்ட நீ பேசும்போது பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லிட்டு ஒரே வரியில் அந்த காலத்தில்
வாழ்ந்த முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்ல வடையில். அப்போ பழக பழக பாலும் புளிக்குன்னா நீங்கள் அதிகமாக பேசினாலே உங்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா துன்பத்தை நீங்களாக வர வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய துறவிகள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் அப்படின்ற இந்த பட்ட பெயர்களை வைத்து கொண்டிருக்கிற மகான்கள் எல்லாருமே மனிதனை விட ஒரு படி மேலே நம்ம வந்து சொல்கிறோன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க. யார் ஒருத்தர் அதிகமாக ஒரு இடத்துல பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம உடனே முடிவெடுத்துடலாம். இது நம்மளே சொல்லுவோம். யார் ஒருத்தர் அமைதியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அவர் பேசவே மாட்டார். இப்போ அவங்ககிட்ட பேசிட்டாரு, என்ன பேசினாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். பேச்சுன்றது வந்து நமக்கு என்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு வந்ததோ மனிதனுக்கு அப்போதாங்க நமக்கு பிரச்சனையே ஆரம்பமாச்சு. பேச்சற்ற மனிதனாக அவன் வந்து இருந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து நம்ம எல்லா உயிர்களுமே வந்து ஒரே மாதிரியான சூழலில் நம்ம வந்து வாழுதல் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதை அறிஞ்சிக்கணும் இதை அறிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அறிந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனுஷன் வந்து ஆற்றுல ஒரு போட்டை ஓட்டின்னு போகிறான். அவன் தான் இந்த கரையிலேருந்து அந்த கரையில் வந்து அழைச்சின்னு போகிற ஒரு போட்டுக்காரன். அதில் ஒரு பெரிய மகா பண்டிதர் ஒருத்தர் வந்து அந்த ஆற்றை கடக்கணும்னு போகும்போது அந்த பையன்கிட்ட வந்து கேட்பார், தம்பி உனக்கு ராமாயணம் தெரியுமா, மகாபாரதம் தெரியுமா, சிவபுராணம் தெரியுமா? அந்த அந்த பையன் படகோட்டி என்ன பண்ணுவான், எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயான்னுவான். அப்போ கடைசியாக உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா நீ வாழ்ந்த வாழ்க்கையே வீணான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் சொல்லுவார். அந்த பையன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா ஐயா அப்படின்னுவான். தெரியாது, என்ன படகு வந்து ஓட்டையாகி போச்சு, அதனால் நான் தப்பிச்சுப்பேன், நீங்கள் எப்படி தப்பிச்சுப்பீங்கோ அப்படின்வான். அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பொறிப்படும், வாழற வாழ்க்கைக்கு அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது வாழ்க்கையே கிடையாது. வாழறதுக்கு எது தேவையோ அது மட்டும் இருந்தாலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம ஒரு காலத்தில் வேட்டையாடி சமூகமாக இருக்கும்போது வேட்டையாடி தான் நம்ம வந்து புலால் உணவை உண்டோம். அடுத்தது விவசாய சமூகமாக இருக்கும்போது விவசாய பொருட்களை சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது தொழில் சமூகம்னும் போது பொதுவான ஒரு பொருள் அப்படின்னா பணம்னு வச்சோம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது நம்ம வந்து தொழில் செய்கிறோம் அல்லது தொழிலாளியாக இருக்கிறோம். அடுத்த யுகத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐடின்றது ஒன்றுச்சு. அடுத்தது இந்த மாதிரி நம்மளுடைய தேடல்களில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பரிமாணங்கள் தான் மாறிச்சே தவிர நம்மளுடைய அடிப்படை என்ன வாழறது. இப்போ மலை பிரதேசங்களில் இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க என்ன நம்ம போட்டுக்கிற மாதிரி பேண்ட்டு போட்டுக்கல, ஷர்ட்டு போட்டுக்கல, பெரிய பங்களா கட்டிக்கல அப்படின்றது. இந்த ஆசை, இந்த வாழ்க்கைன்றது நீங்கள் நினச்சதை தவிர அவங்க நினைக்கிறது கிடையாது. அவங்க வாழ்தலே வழிபாடு. நான் வாழறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், அவன் தான் நினைக்கிறாமே தவிர நீ தான் அவனை பார்த்து ஒரு எண்ணத்தை கொடுக்குற, நீ தான் தீர்மானம் பண்ணுற. அப்போ தீர்மானிக்கிறது நீ யார்? ஒரு சாட்சி நிலையாக நீ பார்த்தினா அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்றது தான் நமக்கு வந்து மனசு சொல்லுமே தவிர அவன் சந்தோஷமற்றவன்னு சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான்ப்பா, அவனுக்கு என்னப்பா குறை, எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பான்னுவாங்க. நீங்கள் யார் மதிப்பீடு செய்யறதுக்கு? அவன் பணக்காரனாக இருக்கான் அல்லது அவன் பெரிய பங்களா கட்டின்னு இருக்கான், அவன் அழகாக இருக்கான், அசிங்கமாக இருக்கான், அவன் சரியில்லாமல் இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான், ஒழுக்கமற்றவனாக இருக்கான், நீங்கள் யார் மதிப்பீடு கொடுக்கறதுக்கு? நீங்கள் சாட்சியாக பாருங்கள். யாரை பார்த்தாலும் சாட்சியாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்குள்ள பரிபூரணத்துவம் அடையும், முழுமை அடைவீங்க, ஞானம் அடைவீங்க. அதனால் நாம் சொல்கிற அத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து ஒரு சாட்சியாக எதையுமே பார்க்காம நம்மளுடைய தீர்மானத்தை உடனே நீதிபதி ஆகிடுறது. இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் நீதிபதி ஆகிறதுக்கு? நம்ம அடுத்தவங்களுக்கு நீதிபதி ஆகிறது ரொம்ப 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 ஈஸி. தனக்கான விஷயத்துக்கு ஒரு நீதிபதி ஆடானா அவனுக்கு ஐயோ எனக்கு பிரச்சனைப்பா, எனக்கு கஷ்டம்பா, துன்பம்பா, துயரம்பான்னுவாங்க. அடுத்தவங்க அத்தனை பேருமே ஒரு சாட்சியாக பாருங்களே தவிர நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு மதிப்பீடு செய்ய ஒரு மனிதராக பார்க்காதீங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு சிந்தனை அப்படின்றது வருது. கண்களால் பார்க்குறீங்களா, பாருங்கள், அதை மனசோட கனெக்ட் பண்ணாதீங்க. கண்ணால் பார்க்குறத மனசோட கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிந்தனையை உட்கொள்கிறீங்க. ஒன்று கேட்குறீங்களா, கேட்குறத வந்து மனசோட கனெக்ட் பண்ணாதீங்க.
அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, மதிப்பீடுகள் செஞ்சு அந்த சாட்சி நிலையை போக்குது. ஏதாவது ஒரு உணவை நீங்கள் உண்றீங்களா, உண்ணுதலோடு இருங்க, அதோட மனசோட கனெக்ட் பண்ணாதீங்க. அந்த வீட்டில் சாப்பிட்டது நல்லா இருந்தது, இந்த உணவு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று தொடுறீங்களா, அந்த தொடுதலோடு இருங்க, அந்த மனசோட கனெக்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஐம்புலன்களும் ஒரு சாட்சி நிலை அப்படிங்கிறத தான் இருக்கணும். அந்த சாட்சி நிலையை அடையிறதுக்கு நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. சாட்சி நிலையில் எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் இந்த பிரபஞ்சத்தோட மைய புள்ளியில் இருக்கான். அந்த மைய புள்ளியில் இருக்கும்போது நம்ம வந்து எந்த விதமான நமக்கு வந்து ஆசைகளும் இருக்காது. ஆசைகள் இல்லைனாலும் என்ன, உங்களுக்கு துன்பங்களும் இருக்காது. நம்ம ஒரு ஏகாந்த நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க, டாக்டராக இருங்க, என்ஜினியராக இருங்க, வக்கீலாக இருங்க, தொழிலதிபராக இருங்க, சயின்டிஸ்டாக இருங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் வாழ்க்கை அப்படின்றதே உங்களுக்கு என்ன, வாழ்ந்துட்டு போகிறது தான். உண்ணுதல், உறங்குதல், புணர்தல், இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் நான் வாழற வாழ்க்கை சிறந்தது, நீ வாழ்க்கை சிறந்தது, அவன் வாழ்க்கை நிறைய குறை சொல்கிற ஒரு மனமாக தான் நிறைய பேரை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஏன் இந்த குறையுள்ள மனசை வச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே நிறைவாக எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறது. எல்லாமே வந்து சாட்சியாக பாருங்கள். 99.9% மக்கள் வந்து ஒரு பூரணத்துவமே அடையாத பிரபஞ்சனா என்ன, நம்மனா யார், உன்னை அறிஞ்சிக்கினாலே போதும். நீ எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சிக்கலாம். பேசி தான் அறிஞ்சிக்கணும், கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த உன்னை அறிதல்லையே உங்களுக்கு அனைத்து பிரபஞ்சத்தினுடைய அடிப்படைகளும் வந்துடும். எவன் ஒருத்தன் எந்த இடத்துலையுமே நிர்மலமான ஒரு அமைதியில் வாழ்ந்துட்டு போயினே இருக்கலாம். இந்த ஊரில் தான் நான் வாழணும், இந்த இடத்துல தான் இந்த மக்களோட தான் வாழணும், என்னை வந்து இன்னொரு இடத்துல வந்து கூட்டின்னு போய் விட்டாச்சுன்னா எனக்கு அந்த மக்களோட வாழ முடியாது, நான் வாழ்ந்த ஊர் இது, நான் வாழ்ந்த மக்கள் அப்படின்னும் போது நீங்கள் வந்து மனசுக்கு உள்ளே போயிடுறீங்க. அந்த மனசு தான் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தை சொல்லுது. அந்த கடந்த காலத்துக்கு நீங்கள் போகும்போது தான் துன்பத்தினுடைய ஆழத்துக்கு நீங்கள் போகிறீங்க. கடந்த காலத்தை சொல்கிறது அத்தனையுமே வந்து மனம்ன்ற ஒன்றத்தில் இருக்கிறதுனா என்ன, சிந்தனை. மனம் அப்படின்றது ஒரு மேகம்னா அதுக்கு உள்ளகிற எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள் அப்படின்றது தான் வந்து அது உள்ளே இருக்கிற ஒரு நீர் மாதிரி. அப்போது அந்த நீரை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மேகன்றதே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஒரு வெட்ட வெளியாக தெரியும். நான் ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொன்னேன். எதுவுமே அற்ற ஒரு தன்மையாக வாழ பழகிங்க. அவங்க இருப்பு நிலை என்னன்னு பார்த்துங்க. இந்த சாட்சி பாவனையை நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து நீங்கள் செய்கிற அத்தனை செயல்லையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, தூங்குறீங்க, உணர்றீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் சாட்சி பாவனையாக பார்த்தாச்சுன்னா இந்த பிரபஞ்சமே வந்து உங்களோட தாங்க இருக்குது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற அடிப்படையில் நீ தான் எல்லாமும் இருக்க. அப்புறம் ஏன் நீ வந்து கத்துற, ஏன் பிரச்சனைன்னு சொல்கிற? சாட்சி பாவனை மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள், நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், நல்ல பரிபூரணத்துவமாகவும் இருக்கலாம், என்றென்றும் பூரண சந்தோஷத்தோடு வாழலாங்க. சந்தோஷன்றது உங்ககிட்ட தான் இருக்கே தவிர வெளியே தேடுற பொருளே கிடையாது. சாட்சி பாவனையை நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து நீங்கள் செய்கிற அத்தனையிலையுமே பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும். நீங்கள் தேடியே போக தேவையில்லை. எந்த கோவில் குளம் போய் நீங்கள் வந்து வேண்டி 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 கேட்குற அத்தனையுமே உங்களையே தேடி வரும். மௌனமாக இருக்கிற ஒரு துறவிக்கிட்ட எல்லாரும் பழம் வாங்கிக்கப்பா, அதை வச்சுக்கப்பா, இதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாவம் போகும், புண்ணியம் சேரும்னு கொடுப்பாங்க. இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீயாவும் மனசுன்றதை போட்டு நீ வந்து உள்ளே வச்சுட்ட. அப்போது இந்த ஒரு சின்ன விதை நீ வந்து போட்ட உடனே அது பெரிய விருட்சகமாக மாறிடுது. அப்போ விதைன்றது என்ன, சிந்தனைகளை நீ வந்து உள்ளே போட்டுட்டுனா அது விருட்சகமாக தான் மாறும். மாங்கொட்டைன்றது ஒன்று போட்டாச்சுன்னா பெரிய மாமரம் வரும். உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு விதையை விதைச்சுன்னா அது ஒரு விருட்சகமாக வரும்.
அப்போது அதுக்கும் ஒரு காலம் நேரம் அப்படின்னு இருக்கு. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நாம தானே தவிர வெளியே இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அதனால் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள் அப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் எல்லா செயல்களையும் ஐம்புலன்களால் நம்ம பார்க்குற அத்தனையுமே ஒரு சாட்சி பாவனையாக பாருங்கள். உங்களுடைய மதிப்பீடுகளை அதை வந்து உள்ளே போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு வர்ணம் பூசிடுறீங்க. எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது. நீங்கள் பூசும்போது தான் கருப்பாயிடும், சிவப்பாயிடும். சிந்தனை அற்ற ஒரு நிலையில் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு சாட்சி பாவனைன்றது ஒன்று வந்துச்சுனாலே உங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள், ஆதாரமற்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒழிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.